யோபுக்கு மட்டும் அந்த பிரச்சனை வரலைன்னா நம்ம யோபுவை பத்தியே படிச்சிருக்க மாட்டோம். யோபு யாருன்னே தெரியாது. 100 ஒரு ஆளாக, ஒரு கோடியில ஒரு ஆளாக போய் சேர்ந்திருப்பாரு. ஆனா யோபுங்கிற ஒரு மனுஷன் கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த பர்டிகுலர் நடந்த சம்பவம். அப்ப கடவுள் என் வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை அனுமதித்தால் கூட அது கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியே என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். தேவன் சில சமயங்களில் உங்க வாழ்க்கையில சில பாடு, உபத்திரவம், பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பதற்கு ஒருவேளை உங்களுடைய தப்புக்கு தகுந்த தண்டனையா இருக்கலாம். தப்புக்கு தகுந்த தண்டனையா இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு வர்ற ஒரு சோதனையா இருக்கலாம். உங்களுக்கு வர்ற ரெண்டாவது, என் வாழ்க்கையை இந்த இழப்பை வச்சு ஒரு பெரிய பாடத்தை மற்ற மக்களுக்கு புகட்டலாம். தேவன் மற்ற மக்களுக்கு என் வாழ்க்கையை வச்சு கற்றுக் கொடுக்கலாம். இப்படி தேவன் சில விஷயங்களை என் வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு பல நோக்கங்களும், திட்டங்களும், காரணங்களும், சரியான விஷயங்களும் இருக்கு.